இந்த திருமண இது கல்யாண மாலையில் பாருங்கள், தமாஷா இருக்கும். இந்த மாப்பிள்ளைக்கு அப்பாவும் மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி வேணும்னா, ஒரு அநியாயம் இருக்க வேணா, ஒரு சார் ஒரு நியாயம் ஒன்று இருக்கணும்ல. பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு வேணும்னா, அவன் கேட்குறான், படித்த நல்ல வேலைக்கு போகிற, கை நிறைய சம்பாதிக்கிற, அழகான அடக்கமான பெண் வேண்டும். டை அடக்கம் அந்த காம்போலியே வராது. உனக்கு படிச்சும் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அழகாக இருக்கணும், அப்புறம் அடக்கமாக இருக்கணும்னா எப்படா வராது. எல்லாமே அப்படி தான் சார். அதே மாதிரி பையனை தேர்றவங்க எப்படி பாடுறாங்க பார்த்துருங்களா? ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்வோம், பையன் நல்ல பையனாக இருக்கணும் சார், குணவானாக இருக்கணும், அப்படி தானே கேட்போம். இப்போ அப்படி கேட்குறதே இல்லை சார். நீங்கள் சண்டை கிண்டு எடுத்து பாருங்க. பையன் எப்படி வேணும், வெல் செட்டில்டு, அதாவது நல்லா சம்பாதிச்சு வெல் செட்டில். சார் பொண்ணு வீட்டுக்காரர் ரொம்ப அநியாயமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பையனுக்கு சொந்த வீடு இல்லைன்னா பொண்ணே தர மாட்டான். சொந்த வீடுன்னா கூட ஃப்ளாட்டுனா பொண்ணு தர மாட்டான் சார், லேண்டோட வேணான்றான். என்னன்னே தெரியல. வெல் செட்டில். அதனால்தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் ஜாதகம் அனுப்புகிறான். ஐ எம் ஆல்ரெடி வெல் செட்டில். போட நீ வெல் செட்டில் தானே கேட்ட. அப்படிதான் சார் ஆயிடுச்சு. ரொம்ப அநியாயம், அக்கிரமம், எதுக்குன்னே தெரியல. எல்லாமே அப்படிதான். நான் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும் சார். விருந்தில் உட்கார்றோம் சார், பிரியாணி போட்டுனே வராங்க. நம்ம இடைக்கு வரும்போது பார்க்குறோம், வெறும் சோறு தான் இருக்குது, பீஸ் எதுவுமே இல்லை. பக்கத்தில் பார்க்குறோம் 2 பீஸு. சில பேர் அதிலே மனசு உடஞ்சிடுவான் பார்த்துக்கிறீங்களா? மனசு உடஞ்சி அந்த போட்டு போகிறானே சர்வர் அப்படியே பார்ப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறான்ல அவன் சும்மா இருக்க மாட்டான், பீஸே இல்லை போல் ரெண்டுவான். அதுக்கு இவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு நான் 6வது புள்ள சார். டை ஃபஸ்ட்டு பிள்ளையா இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? அப்பவும் ஏதோ பந்தியில் பீஸு உட்காந்து இருக்க போகிறேன். வாழ்க்கையே போயிடுச்சுன்றான் சார். வாழ்க்கை அப்படி தான் அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும். என்ன பண்ணோம், சர்வரை ப்ரோ பஸ் என்ன தலை, நீங்கள் உடனே ஒரு சர்வரை போய் பாஸ்ன்னு சொல்கிறதா, ப்ரோ சொல்கிறதா, தலை சொல்கிறதா? நமக்கு தேவை பீஸு. கிட்ட வந்து என்ன பஸ் பீஸே இல்லை, 5 பீஸ் போட்டு போவான் சார். வாழ்க்கை அமையாது சார், நம்ம தான் அமைச்சிக்கணும். நிறைய பேர் வாழ்க்கை எப்பவுமே இன்பமாக இருக்க வேண்டும் நினைக்காதீங்க, போர் அடிச்சிடும். வாழ்க்கை துன்பமாகவே இருக்கிறது இல்லை, அதில் இன்பம் இருக்கு. கண்ணதாசனை மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்ல முடியாது சார். வாழ்க்கையிலே இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. யாராவது நினைச்சு பார்த்துருக்கோமா சார்? இன்பத்தில் எப்படி சார் துன்பம் வரும்? இன்பம்னு சொல்லிட்டோம், அதில் எப்படி துன்பம் வரும்? துன்பம்னு சொல்லிட்டோம், அதில் எப்படி இன்பம் வரும்? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம், சரியா? எப்படி போகலாம்? பை ரோட், ட்ரெயின், ஃப்ளைட்டு. எது ரொம்ப சுகம்? ஃப்ளைட்டு. ஏன்? 3 ஹவரில் இறக்கிடுவோம். ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு இமேஜ், வேலையை முடிச்சுட்டு நைட்டே கூட திரும்பலாம் இல்லை? அப்போது ஒரு வெளியூருக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் பிளேனு தான் நம்மளுக்கு உண்மையிலேயே இன்பம். ஆனால் உண்மையிலேயே இன்பம் எது தெரியுமா? பிளேனு கூடங்க நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்துன்னு போகிறீங்களோ அதில் இருக்குது. இந்த 3 சீட்டு இருக்குல்ல, அதில் நடுவில் உட்காரவன் பாவம் சார். அதுலேயும் பக்கத்தில் உட்காரவன் குண்டா இருந்தாலும் அதோட சுத்தம். இந்த கையை எங்கே வைக்குதுன்னு அவன் கை இப்படின்னுவான், கை எங்கே வைக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும். எப்போது அந்த ஆள் ரைட்டில் உட்காந்துக்கிறவன் சொரியத்துக்கு முகத்தான் டக்குன்னு கை வச்சுக்கணும். இல்லைன்னா சில பேர் தூங்கி 2 பேரும் நம்ம மேலே விழுவான். தி பெஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா? விண்டோ. ஏன்னா ஒரு பக்கம் இடைஞ்சலாம் இருந்தாலும் ஜன்னல் பக்கம் சாஞ்சிடலாம். அயல் சீட்டும் அதே மாதிரி தான், ரொம்ப டென்ஷனு சார். உண்மையிலேயே ஃப்ளைட்டு இன்பம்னா அதில் எந்த சீட்டில் உட்காருங்களோ அதை பொறுத்து. நான் லண்டன் போகும்போது ஒரு முறை 7 ஹவர் நான் எப்போவுமே விண்டோ சீட் ப்ரிஃபேர் பண்ணுவேன். நான் அன்றைக்கி லண்டனுக்கு போகிறேன், விண்டோ சீட் இல்லைன்னுட்டாங்க. ஓ நோ நோ நோ, ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, சீட்டு இல்லை.
நான் சொன்னேன் ஒன்லி விண்டோ, நீ ஆஃபீஸரை கூப்பிடுன்னு சொல்லி ஆஃபீஸரை அவனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேன்ட்டான், விண்டோ சீட் கொடுத்துட்டான். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 7 ஹவர் சார். நேராக போய் என் சீட்டு பார்க்குறேன், நினச்சே பார்க்கல, எக்கனாமி தான், நினச்சே பார்க்கல, அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ அமக்கலமாக இருந்தது. என்னது பிஸ்னஸ் கிளாஸை விட அற்புதம் சார். முன்னால் வந்து அவ்வளோ இடம், பெட்ஷீட் போட்டு தூங்கலாம் போல இருக்குது. பக்கத்தில் ஒரே சீட்டு. இந்த பக்கம் பார்க்குறேன் எமர்ஜென்சி விண்டோன்னு ஒன்று இருந்தது. பரவாயில்லன்னு கதவெல்லாம் மூட்டாளுங்க. நேராக ஒரு ஏர் ஹோஸ்டஸ் என்கிட்ட வந்தா, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. நான் நினச்சேன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும், இவன் ஏன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. ஓகே லிசன், யார் அந்த அம்மா, லிசன், if anything, when we are flying, if anything goes wrong, you have to open this emergency window. முடிஞ்சிச்சு. விமான பயணம் லண்டனு, விண்டோ சீட் சொல்லிட்டுங்க. யூ லிசன் ஃபர்ஸ்ட், ஏ பி சி. பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் தட்டுறான், எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான், ஒழுங்காக கற்றுக்குங்க சார்லாம். முடிஞ்சிச்சு சார். நம்ப மாட்டேங்க சார், வேர்த்திடுச்சு, எனக்கு வேர்த்திடுச்சு, தூங்கலை, சாப்பிடல, டென்ஷனு. இந்த ஏர் ஹோஸ்டஸ் என்னன்னே தெரியலங்க. ஃப்ளைட் உள்ள அவங்க நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா, விறுவிறுன்னு நடப்பாளுங்க. அந்த பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்த பொண்ணு விறுவிறுன்னு வந்தோடனே நான் இருடா அப்படின்ட்டு போவோம். பக்கத்தில் இருக்கிறவன் நிம்மதியாக சாப்பிட்டான், நிம்மதியாக தூங்கினான். எனக்கு வந்து நம்ம எமர்ஜென்சி எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்கல்ல, அதனால் அந்த அம்மா சொல்லி கொடுத்ததையே இது முதல்ல அது அப்புறம், இது முதல்ல அது அப்புறம் 7 ஹவர் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒன்று இறங்கணும்னு நினச்சி பார்த்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்குன்னு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சேன்னு. சார் விமான பயணம் சார், விண்டோ சீட்டு சார், இன்பம் சார், ஆனால் அதில் துன்பம் இருக்குது பாருங்கள். வாழ்க்கை அப்படி தான் அமையும். சரி, துன்பத்தில் எப்படி இன்பம் வரும்? வரும் சார், எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாததா? இந்த தீபாவளி முடிஞ்சு 2 நாள் கழித்து பேப்பர் பாருங்க, 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 14 கோடி அதிகம் இருக்குமா? அடுத்தது 2வது, ஏல சீட்டு நடத்தி 2 கோடி தம்பதிகள் ஓட்டம் அப்படின்னு இருக்கும். இருக்குமா? வருஷம் வருஷம் இருக்கும். அப்படின்னு கட்டுவானுங்க. சரியா சார்? தீபாவளி முடிஞ்சு 2வது நாள் சார், ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சாதாரணமாக வைக்கும்போது சத்தம் கேட்கும் டொங்குன்னு. அன்னைக்கு சைலண்ட்டாக வைக்கிது. எடுத்து இப்படின்னு நிற்கிறாங்க. நின்று முகத்தை பார்த்தேன் சார். 20 வருஷம் பின்னாடி போயிட்டேன். இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வாரம் மரியாதையாக பார்ப்பாங்க தெரியுமா, அந்த பார்வை. அதை பார்த்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. என்னம்மான்னு, சூடு சரியாக இருக்கா பாருங்கன்னு. இதெல்லாம் நான் கேட்டு 20 வருஷம் ஆச்சு. ஏன்னா என்ன சூடாகுதுன்னா ஆத்திக்கோங்கன்னு உள்ளேருந்து குரல் வரும். இன்னும் ஆறி போயிருக்குன்னு வச்ச உடனே குடிச்சிருக்கணும் அப்படின்னா குரல் வரும். இது சூடு சரியாக இருக்கா பாருங்க அப்படி உள்ள எனக்கா ஆச்சரியம். 20 years பேக் இதே மாதிரி கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக் அனுபவித்த அனுபவம். எனக்கு அப்போவே சந்தேகம், என்னம்மாண்ணே, இல்லைங்க மாதம் மாதம் நீங்கள் வீட்டுக்கு காசு கொடுப்பீங்கல்ல, அதில் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது, அதில் மிச்சம் பண்ணி சீட்டு கட்டினங்க நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் அப்படின்னா. என்ன அந்த ஆள் ஓடிட்டாங்கன்னு. விலை கட்டினா 85,000 ரூபா சார். 85,000 ரூபா சார். அவங்க மிச்சம் பண்ணி கட்டினாலும் காசு நம்மளுது சார், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஆயமாக துன்பம் இல்லை. அப்படி பார்க்குறேன், முகத்தை பாவமாக வச்சு நிற்கிறான், மரியாதையாக நிற்கிறான். ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன், அடைச்சி 65,000 ரூபா எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார், அந்த மரியாதை வருமா நமக்கு திரும்பி? அதை விட சிரிப்பு, இங்கேருந்து குரல் கொடுக்குறா எங்கள் அம்மாவுக்கு, அத்தை வெந்நீர் கலக்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு, 65,000 ரூபாய் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்புறம் சொன்னான், நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் பொருளாதார பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பக்கத்து வீட்டு அக்கா ஹஸ்பண்டும் போய்க்கிறாரு. போனேன்.
அங்கே நம்மளை மாதிரியே பலியாடுங்க ஒரு 20 நிற்கிது. ஒரு ஏசி வந்தார் வெளில. அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு. சார் நீங்கள் கூட வா அப்படின்னாரு. எனக்கு கூச்சமாயிடுச்சு. நான் சொன்னேன், நான் இல்லை சார், ஒய்ஃபு அப்படின்னேன். ஒய்ஃபை கண்ட்ரோலில் வைக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவர் இன்னும் அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்கு? சார், இன்பம் இருக்கும், ஆனால் அதில் துன்பம் பார்க்க முடியும். துன்பம் இருக்கும், அதிலும் இன்பம் பார்க்க முடியும். வாழ்க்கை சுவாரஸ்யமானது சார், வாழ்க்கை சுவாரஸ்யமானது. சுவாரஸ்யமாக வாழ கற்றுக்கொண்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை வளப்படும். சுவாரஸ்யம் இல்லாமல் போர் அடிச்சிடும். ரொம்ப திட்டமிடக்கூடாது சார், ரொம்ப கஷ்டம். சில பேர் பாருங்க, ரொம்ப திட்டமிடுவோம். 6 மாதத்துக்கு அப்புறம் போக வேண்டிய ட்ரெயினுக்கு இப்போவே புக் பண்ணுவாப்புல, 3rd ஏசி. அவங்களுக்கு தெரியாது. ஏசி நீங்கள் கம்ப்யூட்டரில் போட போட நீங்கள் லோயர் பர்த்து கேட்டால் கூட கிடைக்காது. எப்படின்னா, அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. மிடில் பர்த்துக்கு இது பண்ணிடும், அதுக்கப்புறம் லோயர் பர்த், அப்புறம் அப்பர் பர்த்து. இந்த சைடில் இருக்கிறது லேட்டாக தான் பண்ணும், ஏன்னா அது ஆர்எஸ்சிக்காக வச்சுருக்குது. அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இவர் அதெல்லாம் தெரியாது. 6 மாதத்துக்கு முன்னால் புக் பண்ணிட்டா அது பார்த்தீங்கன்னா சென்டர் தான். அதே மாதிரி ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாலேயே 2 ஹவர் முன்னால் ஸ்டேஷன் போயிடுவோம். ட்ரெயினே பிளாட்ஃபார்த்துக்கு வந்துருக்காது. அப்புறம் ட்ரெயினில் ஏறிங்க, மீதி பேசஞ்சரை பற்றி கவலையே பட மாட்டான். அது பேசன் பிரிட்ஜு கூட தாண்டாது, அதுக்குள்ளே சென்டர் போட்டு மேலே ஏறி படுத்துருவாப்புல. அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் அடிமை போய் நம்பிய மாதிரியோ கோயின்னு இருக்கணும். மற்றவங்கள பற்றி இவ்வளோ இது. சில பேர் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக விளையாடுறான் சார். ஓப்பன் டிக்கெட் எடுத்துன்னு வரான் சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ட்ரெயின் போகிறதுக்கு முன்னால் அந்த டிடிஆர் கோட்டை ஒரு 15 பேர் பிடிச்சி இழுத்துனுப்பான் பர்த்துக்காக. அங்கே ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்கள், 20 சிறுகதைக்கான சுவாரஸ்யமான கரு கிடைக்கும். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவானுங்க. இன்டர்வியூக்கு போகிறேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமியார் இறந்துட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பாருங்கள், நேராக போவான் டிடிஆர்கிட்ட. சார், அந்த ஓப்பன் டிக்கெட்டு மேலே ஒரு 100 ரூபா சார். 84 போயிட்டு திருப்பி வரான் சார். அது டிடிஆர் தான் சார். நீ போய் படிய, நான் நின்று. வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் ஒன்று சிந்திக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லை சார், இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு வருகிறது, ஒவ்வொரு நாளும் மாறுது. நாமும் அதே போல் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். நம்ம 20 வருஷத்துக்கு பின்னால் நம்ம எப்படி இருந்தோம் அதையே நினைக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைங்களையும் அப்படி தான் வளர்க்கணும். நிறைய பேர் பெற்றோருடைய பிரச்சனை என்னென்னா, தன்னுடைய காலத்தை நினச்சே குழந்தைங்களுக்கு பாடம் சொல்கிறது. நான்லாம் படிக்கும்போது செருப்பு கூட கிடையாது. என்னப்பா அதுக்கு, என்னத்துக்கு சார்? பையன் முடி வெட்டின்னு வரான் சார். என்ன முடி அப்படியே இருக்குது, அதான் ஸ்டைல். இப்போ விலை கொடுத்த முடி வெட்டுறதுக்கு 300 ரூபா. 300 ரூபாவா? ஆமாம், அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க. 300 ரூபாவா? நான் வெட்டுற கடையில் வெட்டுறதானே. எது? ராயப்பேட்டை முனையில் ஒரு கடை இருக்குது சார், நேஷனல் சலூன்னு பேர். அதுக்கு 47க்கு முன்னால் ஆரம்பித்த கடை. அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா காந்தி, வல்லபாய் பட்டேல் ஃபோட்டோலாம் இருக்கும். இது அவங்களாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டிக்கிட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி. அதில் போடுறதானே 50 ரூபா தானே. டே, அதெல்லாம் வராது இல்லை, மாறுது சார். இப்போ இருக்கிற நிலைமையே வேற சார். ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ். எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தான், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ். எனக்கு தெரியும், முதல் நாள் வேலைக்கு போயிட்டு நம்ம செக்ஷன் ஆஃபீஸ் கற்றுக் கொடுப்பாரு. நம்மளை பொறுத்தளவுக்கு செக்ஷன் ஆஃபீஸர் தான் குரு. அந்த ஆள் ரிட்டையர் ஆனால் எல்லாம் ஒரு 30 பேர் வீட்டுக்கு போவான். மாதத்துக்கு ஒருத்தன் சாத்துக்குடி பழம், சார் நீ இருந்தால் மாதிரி இல்லை சார் செக்ஷனு, நீ இருக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் குரு சிஷ்ய பாவமே போயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆஃபீஸில் கீழே வேலை செய்கிறவனு திட்டவே பயமாக இருக்குது. அவன் திருப்பி பேசுகிறான், டா தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ என்ன பண்ணுற, எம்டிக்கு மெயில் அனுப்பு, எம்டி எனக்கு அனுப்பிட்டோம், நான் அவருக்கு பதில் சொல்கிறேன், அவர்கிட்ட என்ன நடந்தது நீ கேட்டுக்கன்றோம். சார், ஆண்களாவது பரவாயில்ல சார், நம்ம ஆஃபீஸில் தப்பு பண்ணிட்டோம்னா எப்படியும் திட்டுவார், மேலதிகாரி வந்து திட்டுவாருன்னு தெரியும். அதனால நம்ம திட்டு வாங்கிறதுக்கு தெளிவாக இருப்போம். பார்த்துக்கிறீங்களா, இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமண்டா முடிஞ்சு போச்சு, திட்டு ஷுவர்.
ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார். லேடிஸ் வந்து பயங்கரமாக புத்திசாலிங்க. அதுவும் இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் இன்னும் புத்திசாலிங்க. தப்பு பண்ணிட்டு திட்டுவான்றதுக்காக தப்பு பண்ணிட்டு திட்டுறதுக்கு முன்னாலே அழுகுறது. ஊனம் அழுகுறவங்களுக்கு போய் எவனும் திட்ட மாட்டான்ல. என் செக்ரட்டரி இருக்குது, தப்பு பண்ணோம் அழுவோம், தப்பு பண்ணோம் அழுவோம், சரி சரிம்மா அடாத, இன்னொரு அடி பண்ணாத, இவ்வளோ தான் சொல்ல முடியும் இல்லை. அது ஒரு டாக்டிக்ஸு. ஒரு நாள் என் செக்ரட்டரி பண்ண தப்புல எனக்கு மெமோ வந்துச்சு, தாங்க முடியல. பார்த்தேன், இன்னைக்கு போனால் வழக்கமெல்லாம் அழுதுருந்தது. நீ அழுதாலும் பரவாயில்லைங்க வேண்டாம், குட்டம் நல்லா, நீலாம் எதுக்கு வேலைக்கு வேற, உன்னால் என் வேலை போயிடும் போல இருக்குது, பேப்பர் போட்டு போச்சான்னு. சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார். அழுந்த அம்மா அது வரையும் சும்மா இருக்குது சார். நான் திட்டின உடனே முந்தானியை வாயில் எடுத்து வச்சுக்கின்னு கதவை தந்து ஓடுது. நான் வெளியில் வந்து பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துக்கிறானுங்க. போன அம்மா அடுத்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாளும் வரல, பயந்துட்டேன். அந்த அம்மா வேலைக்கு வரணும்னு பிள்ளையார்கிட்ட வேணுனேன். வேறு வழியில் சார், அதுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனையில் மேனேஜர் தான் காரணம்னு எழுதி வச்சுங்க. நான் மாட்டுவேன். 3வது நாள் வருது, ஹஸ்பண்டை கூட்டின்னு வருது. அவனுக்கு நான் 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. அவன் கிட்ட வந்து, என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன், எனக்கு அடி வாங்க முடியாது. பம்மிட்டு நான் பண்ணேன், எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜென்ரல் மேனேஜர்னு இழுத்துடலான்னு. ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது. ஆனால் சார் இல்லை சார், எங்கள் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னு. சார் அவன் சொன்னான் சார், ஆனால் அவன் கண்ணை பார்த்தேன், அந்த கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரியுது. என்னால் தான் திட்ட முடியல, நீ யார் திட்டியடா திட்ட சார். குரு சிஷ்ய பாவம் முடிஞ்சிச்சு. பெண் பார்க்குறதா முன்ன மாதிரி இல்லையா சார்? முன்னெல்லாம் பையன் வீட்டிலேருந்து ஒரு 40 பேர் போவானுங்க பார்த்தீங்களா. பொண்ணுக்கிட்ட போய் அனாவசிய கேள்வி வைப்பானுங்க. பாட தெரியுமா, சமைக்க தெரியுமா, எல்லாம் கேள்வி வைப்பாங்க. பொண்ணு வீட்டில் பேசாமல் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்க பேசுகிறாங்க. எனக்கு அது மாதிரி தான் கல்யாணம் ஆச்சு. நான் என் கல்யாணத்துக்கு பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு தான், அதான் ஒய்ஃப். வேற சான்ஸ் கிடைக்கல. நான் பண்ண ஒரே தப்பு, பொண்ணு பார்க்க போகும்போது என் தங்கச்சி வீட்டுக்கார 2 பேரை கூட்டின்னு போயிட்டேன். நான் செஞ்ச மகத்தான தப்பு அதான் சார். பொண்ணு பார்த்தேன் சார், பிடிச்சிருந்துன்னா. பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார். அவர் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு வச்சுங்க. எனக்கு வேர்த்திச்சு என்ன பேசுதுன்னு. என் தங்கச்சி வீட்டுக்கார், மாப்பிள்ள போ பேசு போ. எனக்கு தான் நான் போகும்போதே கடவுளெல்லாம் வேண்டிக்கினே போனேன், எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிடணும்னு. ஏன்னா இவனுங்க 2 பேர் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான், உங்கள் அண்ணன் அந்த பொண்ணுக்கே பிடிக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னு. ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு போகிறேன், ரூமில் பார்க்குறேன், பொண்ணு தான் ஒய்ஃபு சோஃபாவில் கால் போட்டு சௌகரியமாக உட்காந்துக்குது. ஆனால் அவங்க வீடு அது. எனக்கு உள்ளே போனோடனே உட்கார்றதா நிற்கிறதா வெத்து ஊற்றுது. அப்புறம் அந்த அம்மா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்புறம் MBA டெபுட்டி மேனேஜர், டேக் ஹோம் 60,000. ஓகே, அதாவது அந்த மாதிரி போதுமா 60,000 ரூபாய். அதுக்கப்புறம் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. லூஸு, நான் ஏற்கனவே ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு எதாவது புத்திசாலிங்க ஃபோன் பண்ணுவாங்க, என்னை பற்றி நல்லா சொன்னால் சனிக்கிழமை பார்த்து என் ட்ரீட்டு. அவன் கரெக்டாக செஞ்சுருக்கான் அதை. உங்களை பற்றி ஹெச்ஆரில் நல்லா சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்லுது, ஆமாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னு. எத்தனை சொல்கிறது, ஒன்றுமே இல்லை சார். மாற்றங்கள் வருகிறது சார், எல்லாமே மாறி போச்சு. சிலது நம்ம ஏற்றுக்கிறோம், சிலது ஏற்றுக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. இப்போ கல்யாணம் 5 நாள் நடந்தது, குறைஞ்சி 1 நாள். அது கூட ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க. கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லைன்னே தெரியல. அது பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை. பொண்ணுக்கு அப்பா பிள்ளைக்கு அப்பா வாசல் நின்று வாங்க வணக்கம், போய் டிஃபன் சாப்பிட்டு மேலே போங்க, வீட்டில் கூட்டணும் இல்லையா, குழந்தைங்களை அதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லைங்க. வாசலில் யாருமே இருக்குது இல்லைங்க. ஒரு பொம்மையை நிற்க வச்சுருக்கானுங்க, அது வணக்கம் வணக்கம் வணக்கம். செருப்பு திருட வந்தவன், மொய் எழுதாதவன் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லுவாங்க. இந்த 18 வயசு 16 வயசு
பட்டுப்பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு பன்னீர் சொம்பு அதுவும் இருக்குது இல்லை இப்போ. அதுக்கு ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்கிது சார். போனீங்கன்னா ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சிடும், புஷ்ஷுன்னு அடிக்கும் பன்னீர், மட்டமான பன்னீர். நம்ம ஏற்கனவே சென்ட்டு வேர்வை, நான் ஒரே ஸ்டிங்கிங், அப்படியே தான் உள்ளே போனோம். ரொம்ப கஷ்டம். உள்ளே போனோம்னா உட்காருன்னு சொல்லக்கூட ஒரு நாதி கிடையாது. கண்டிஷனாக நம்மளை கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சிருவான். நமக்கா க்யூவில் நிற்கிறது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஏதாவது விலையில்லா விசிடி டிவி தராங்கன்னா நிற்கலாம் சார் ரேஷன் கடையில். இது நம்ம வீட்டு காசை வச்சுட்டு எதுக்கு அங்கே போய் நிற்கணும்? மேலே போகிற வரையும் டென்ஷன் ஆகும், பிபி ஏறி மேலே போய் மாப்பிள்ளைட்டு வந்து நல்லா அப்படின்னு கொடுத்தா இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோவில் நில்லுன்னுவோம். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஃபேமிலி கூட நான் நின்னதே கிடையாது. எவன் ஃபேமிலி கூடயோ நம்ம நிற்க வச்சிருவோம். கேமராவது பரவாயில்ல சார், எடுத்துட்டானா ஆஃப் பண்ணிடுவான் லைட்டு, புரிஞ்சுக்கலாம். நகரலான்னு பார்த்தா இந்த ஸ்டில் இருக்கார்ல அவர் இன்னும் எடுக்கலையாம். எவ்வளோ நேரம் சிரிச்சா மாதிரியே நடிக்கிறது. நீ என் பக்கத்தில் ஒருத்தர் சூப்பாக நிற்கிறான், நீ யாரா புள்ள விடா பொண்ணு விடானே? இல்லை சார், பந்தி பரிமாறுறவன் 9 மணிக்கு நிறுத்திடலாமான்னு கேட்க வந்து என்னையும் நிற்க வச்சிட்டானுங்கண்ணா. மாறி போச்சு. நான் இப்போ தலைவரை கூட கேட்டேன், மதியம் சாப்பாடு எப்படி சார் அப்படின்னு. நல்ல சாப்பாடு சார். இல்லை அப்படி இல்லை சார், எப்படி சார் இலை போட்டா இல்லை பஃபே வான்னு கேட்டேன். இல்லை சார் இலை போட்டுனேன், திருப்தியாச்சு. ஏன்னா அதுதான் வசதிங்க, உண்மையிலே அதுதான். ஏன்னா இலை போட்டு உட்காரோம், எடுத்துகிட்டு வர்றாரு, இது எனக்கு வேண்டாம் சொல்லிடலாம், பிடிச்சதா இன்னொன்று கொடு கேட்டுக்கலாம். இந்த பஃபே சிஸ்டம் அது யூரோப்புக்கு எனக்கு இன்னமும் ஆகவே இல்லை சார். ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அந்த பீங்கான் பிளேட்டே 1.25 கிலோ சார். அதை பிடிச்சி நீ க்யூவில் நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே கூட்டம் நகராது வேற. நம்ம ஆளுங்க எடுத்தோமா போனோமான்னு போக மாட்டான். அப்படி சில இடத்துல தான் 4-5 கவுண்டர் வச்சுருப்பான் சார். சில இடத்துல ஒரே கவுண்டரு. அப்படியே நகரவே நகராது. அப்படியே பாப்பா நம்ம முன்னாக நிற்கிறவன் 2 குலோப் ஜாமுனாக எடுப்பான், பார்த்துக்கிறீங்களா? பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா? தீர்ந்து போச்சுன்னா இவனுங்க ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா? சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 2 ரூபா போடுறேன்னு. நீங்கள் பாருங்கள், எடுக்கவும் தெரியாது நமக்கு. இந்த பஃபேல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றவன் என்னோட பிளேட்டை பாருங்களேன், ஒரு 3 தெரு சுற்றிட்டு வந்தவன் மாதிரி இருப்பான். அவியல் நடுவில் குலோப் ஜாமுன் இருக்கும், சோரியும் போட்டுப்பான், வெஜிடபிள் பிரியாணியும் போட்டுப்பான், அதுக்கு மேலே சப்பாத்திக்கு மேலே டை. ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே டாக்டரேட் பண்ண இருக்கான், பிஹெச்டி, தெய்வம் மாதிரி எல்லா இடத்துலையும் அவனே தெரிவான், பார்த்துக்கிறீங்களா? நம்ம ஒன்று கூட எடுக்க மாட்டான், அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வந்துடும், அவன்லாம் தெய்வம். இல்லை என்ன பிரச்சனைங்க, கல்யாணத்துலேயும் இந்த பஃபே ஆரம்பிச்சிட்டானுங்க சார். அதுதான் பிரச்சனை சார், கல்யாணத்துலேயும் பஃபே ஆரம்பிச்சிட்டான். என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன், பஃபே. என் ஒய்ஃபு தெளிவாயிட்டா, புது புடவை பட்டு புடவை, நானும் பையனும் உட்காந்துக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் போய் எடுத்துன்னு வாங்கன்ட்டா. போய் தட்டை வைக்கிட்டு என் ஒய்ஃபு கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி தட்டை வாங்கி என் பையனுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்ணும்ல, 3ஆவது வாட்டி வைக்கிறேன், இது எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறான். தட்டா நீயே சாப்பிட்ற, மீதி பேருக்கு வேணாமான்னு. அசிங்கமாக இருக்குங்க. எல்லாம் மாறி போச்சு சார். ஒன்று மகிழ்ச்சி வளம் அதெல்லாம் வேற, ஆனால் மாறுதல் உண்டு. எது மாறுதல்? நம்ம வசதிக்காக மரபுகளை மாற்றிக்கொள்ளலாம், சரியா? ஆனால் பண்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடாது, அதுதான் முக்கியம். பண்பாடு எப்பவுமே உடை, தமிழர் உடை மாறி போச்சு இல்லை, தப்பு இல்லை. வேட்டி புடவை அது ஒரு காலம். இப்போ எல்லோரும் ரன்னிங், 2 வீலர் ஓட்டுறோம், ரன்னிங்கில் பஸ்ஸில் ஏறுறோம், ரொம்ப கஷ்டம். படிக்கட்டு ஏறுறோம், வேட்டி குத்திக்கிட்டு வர முடியாது. பெண்களும் அப்படி தான், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இந்த பர்முடாஸ்ன்னு ஒன்று இருக்குது சார், அதை கண்டுபிடிச்சது எவன் தெரியல. அது வீட்டில் போட்டுக்கணும், அது என்னன்னே தெரியலங்க. அன்றைக்கி பார்க்குறேன், கோயம்புத்தூருக்கு போனால் ஒரு பெரியவர் பர்முடாஸ் போட்டுன்னு வர்றாரு, கோயம்புத்தூர் வரையும் பர்முடாஸ் போட்டுன்னு அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறாரு. ஏன்டா இந்த பெண்கள் கொடுங்க சுடிதார் கிட்டிதார் எல்லாம் ஓகே, ஆனால் இந்த லெக்கின்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிச்சது எவன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி மவுண்ட் ரோடில் ஒரு அம்மா குண்டம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு அவங்க ஹஸ்பண்டு கூட ஸ்கூட்டரில் 2 பக்கமும் கால் பொண்ணு போகுது,
பின்னால் போகும்போது பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எப்போ கிழியோ எங்கே கிழியோ ஒன்றும் தெரியுது சார். அக்கிரமம் சார். பண்பாடு முக்கியம் சார், மரபு முக்கியம் சார். நம்ம என்ன ஒரு அளவு இல்லை சார். அன்னைக்கு என் சொந்தக்காரன் கல்யாணத்தில் ஒரு பொண்ணுங்க ப்ளவுஸு பட்டுக்கோடை கட்டினுக்குது. ப்ளவுஸ் பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. முன்பக்கம் மட்டும் சார் ப்ளவுஸு, பின்னால் பிள்ளையாருங்க, எம்ப்ராய்டரி பிள்ளையாரு. அந்த எம்ப்ராய்டரி நடுவில் முதுகு தெரியுது. ஆனால் பிள்ளையார் நல்லா இருந்தார். நான் பிள்ளையார் பார்த்ததில் குட்டிக்கின்னு தோப்புக்காரனை போட்டு முன்னால் மூஞ்சி பக்கம் போய் நின்னேன். என்னது மாதிரி என்ன நல்லா இருக்கா அங்கிள்? இதே மாதிரி என்கிட்ட மீரா கிருஷ்ணா, ராஜகோபுரம் அந்த மாதிரி இருக்கான். ஒன்று எவ்வளோண்ணே? 35,000 ரூபாவும். ஐயோ, அக்கிரமம். எல்லாமே மாற்ற வரும், ஆனால் மரபுகள் மாறலாம், பண்பாடு மாறக்கூடாது. எல்லாமே மாறி போச்சு சார். ஒரு காலத்தில் கடை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் சார். இதை எத்தணுவா அதை எத்தணுவா. இப்போ அப்படி இல்லை. ஃபோன் பாட்டும் வந்து கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோன்னு. ஒன்று லட்சத்தில் வாங்கினா கட்டணும். கோடி கீடி வாங்கினா வெளிநாட்டு ஓடிடலாம் சார். ஒரு காலத்தில் குடிக்கிறது கெட்ட பழக்கம் சார். குடிக்கிறது கெட்ட பழக்கம். குடிக்கிறவனை கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் குடிக்கிறவன் அவனுக்கே தெரியும் நம்ம கேவலமானவன். அதுவும் எப்படி குடிப்பான்? இருட்டின பிறகு தலையில் துண்டு போட்டுக்கின்னு ஊரில் யாருக்கும் தெரியாமல் இருட்டிலே நடந்து போய் தென்னந்தோப்பு பக்கத்தில் போய் தோப்பில் குடிச்சிட்டு வந்து பத்துவான். அவனை கேவலமாக தெரிச்சு. இப்போது உங்களுக்கு தெரியும், எம்ஆர்பி போட்டு விற்கிறாங்க, மேலே போட்டு விற்கிறாங்க. என்னோட பயம் இன்னும் பாருங்க, ஒரு 10 வருஷத்தில் குடிக்கலன்னா கேஸ் போடுவான் போல இருக்குது. பயமாக இருக்குது. இப்போ எல்லாமே மாறி போச்சு. ஒன்று மாறுவது என்பது விருந்தோமல் மாறி போச்சு. சில பேர் வீட்டுக்கு ஏண்டா போகணுன்னு ஆகுது. அந்த மாதிரி மாறி போச்சு எல்லாமே சார். ஒன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒருத்தரை போய் நீங்கள் உங்களோட ஆம்பிஷன் என்ன, ஒரு பெட்டி கடைக்காரன் சொல்கிறான், என் ஆம்பிஷன் இதை பெருசாக்கி சூப்பர் மார்க்கெட் ஆக்கணும். வெரி குட். ஒரு கிளர்க்கை போய் உன் ஆம்பிஷன் என்ன, இந்த கம்பெனிக்கு நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். வெரி குட். ஆனால் யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா? ஒன்றும் இல்லை சார், நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். யாராவது சொல்கிறாங்களா? அப்படி சொல்கிறவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை புரிந்து கொண்டவன். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே எப்படி சார்? சார் பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது சார், அதை நம்ம யாருமே பார்க்கறதில்ல. அதான் பிரச்சனை. நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு சர்ச்சில் டேவிட்னு ஒருத்தர் போகிறான். அவங்க சர்ச்சு ஃபாதர் ஓரமாக இருந்து பார்க்குறாரு. டேவிட், எஸ் ஃபாதர், வாங்க, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்குது? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமாம் ஃபாதர். ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? இல்லை ஃபாதர், குழந்தை இல்லை. ஓ சாரி மைசன், கொலைப்படாத. நான் உனக்காக ப்ரே பண்ணி வேளாங்கண்ணியில் போய் ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறேன், போயிட்டு வா அப்படின்னு போயிட்டான். 5 வருஷம் கழிஞ்சுது. 5 வருஷம் அவன் சர்ச்சுக்கே போகல. 5 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு அதே டேவிட், அதே ஃபாதர். டேவிட் மை சன், இங்கே வா. எஸ் ஃபாதர். ஏன் முகம் சோகமாக இருக்குது? குழந்தை இல்லை. நீங்கள் அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர்? உங்களை பார்த்தா அந்த வருஷமே முதல்ல ரெட்டை குழந்தை பிறந்தது. சரி, அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. சரி, அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. போன வருஷம் ஒத்த குழந்தை, இப்போ 8 மாதம். அப்படியே பார்த்தாரு. டக்குன்னு அப்போனா, இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏண்டான்னு, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமாக எரியுது, அவிச்சிட்டு வந்துருங்க போய் அப்படின்னு. ஏன்னா பிரச்சனை மெழுகுவத்தியா? இல்லை பிரச்சனை மெழுகுவத்தியா ஃபாதரா? பிரச்சனை நீ. அது புரியாமையே சார் பிரச்சனை வரோம் சார். இங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கெல்லாம் தெரியும். 2 வீலர் ஓட்டுறவனுக்கு வந்து சார் உண்மையிலே சொல்கிறேன், நான் 2 வீலர் ஓட்டுறவன். மேக்ஸிமம் ஹெல்மெட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஹெல்மெட் போடணுன்னு கவர்மெண்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாம் சொல்லியாச்சு ஹெல்மெட் போடணுன்னு. அது என்னென்னா நம்ம தலையை 3 கிலோ தான் சார். இல்லை, அது மேலே ஃபுல்லாக ஹெல்மெட் 7 கிலோ இருக்குது. பக்கத்தில் லாரி வந்து தெரிய மாட்டேது. நீங்கள் உடனே சைட் மிரர்னாதீங்க,
காரில் மட்டும்தான் சைடு மிரரில் கரெக்டாக பார்க்க முடியும். நம்ம ஸ்கூட்டர் நிறுத்துகிற இடத்துல வேணால் முடுக்கி விட்டான்னு வச்சுங்களேன், போகும்போது சைடு மிரரே ஆடி நிற்கும். சைடு மிரர் பார்த்து டூ வீலர் ஓட்ட முடியாது. திடீர்னு லாரி புஷ்ஷுன்னு போகுது. அதனால் ஹெல்மெட் போடுறது கஷ்டம். அதனால் ஹெல்மெட் போடாமல் இருந்தோம். பட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறாங்க. ஹெல்மெட் போடுறது பிரச்சனை. ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்க்கணும். ஹெல்மெட் போடுறதுல என்ன நன்மை இருக்குது? என்ன பின்னால் உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை, தொண ஒன்றும் கேட்காது சார். கேட்கலன்னு சொல்லலாம் தைரியமாக, ஹெல்மெட் போட்டுருந்தால கேட்கல. ஹைகோர்ட் இன்னும் ஒரு படி மேலே, பின்னால் உட்காரங்களும் ஹெல்மெட் போடணும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட்டு முடிஞ்சு போச்சு. அவள் அப்படியும் விண்டு ஷீல்டை தூக்கிட்டு பேசினாரா, கேட்கல. இது பாருங்கள் ஒரு பிரச்சனை. அதில் ஏதோ நன்மை இருக்குதுன்னு பார்க்கணும். இது நல்லா தான் போய் இருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஈரோடில் ஒரு பெட்ரோல் பங்கு, அந்த பெட்ரோல் பங்கில் ஒரே கலரு பைக்கு, ஹஸ்பண்டோட ஒய்ஃபு போனாங்க. உண்மையிலேயேங்க நடந்தது. பெட்ரோல் போட்டு ஒரு அம்மா இன்னொரு பைக்கில் ஏறிடுச்சு, நடந்தது. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக்கு கலரை வச்சு. அவன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம ஒய்ஃப் நம்ம கூட தான் வருவாங்கன்னு நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாதி தூரம் போனோடனே என்னங்க இந்த வழியாக போறீங்கோ அப்படின்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பினான். மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. அப்புறம் அவனை கூப்பிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் நடுவில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போயிட்டான். சார் நல்ல பிரச்சனை இருக்கும் சார். அதை வந்து நம்ம என்ன பிரச்சனையோ அதை வந்து நம்ம எப்படி வந்து நேர்மறையாக பார்க்கணும் சார். அப்படி தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சிந்திக்கலாம் வேணாம், எதையுமே பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிங்க, யூ வில் பி ஃபைன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொரோனா வந்தது. அப்போ சென்னையில் 7000லாம் இருந்தது, டெத் அதிகம். ஆக்சிஜன் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சீட்டே கிடையாது, அட்மிஷனே கிடையாது, எல்லாம் வீட்டிலே இருங்கன்ட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கொரோனா பாசிட்டிவ். ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாமல் என்ன பண்ணாங்க, வீட்டிலே ஒரு 15 நாள் இருந்து கொண்டுட்டாங்க. நேரில் போயும் பார்க்க முடியாது. நான் அலண்டுட்டு ஃபோன் பண்ணி, டே நான் மாத்திரை சரியாக எடுத்துக்கடா ப்ளீஸ்டா, டெத்து அதிகமாக இருக்குது ஜாகிரதடா எல்லாம் சொன்னேன். அவன் டேய் அடங்கு, இப்போ தான் சௌகரியமாக இருக்குது, இந்த பால் வாங்கின்னு வா, மாவு பேக்கெட் வாங்கின்னு வா, வெஜிடபிள் வாங்கின்னு வா, ஒரு பிரச்சனை இல்லைடா, எல்லாம் ரூமில் இருக்குது, சரியா, டிவி டெக்கு எல்லாமே இருக்குது ரூமில். டைமுக்கு கதவை தட்டி சோறு அனுப்புகிறாளுங்க உள்ள. சாப்பிட்டுட்டு தண்ணியை ஊற்றி தூக்கி வெளில அனுப்பிச்சிடலாம். நிம்மதியாக இருக்கேன்டா, ரொம்ப ஹாப்பி. மாத்திரை போடனா நிம்மதியாக இருக்கேன். இதில் வேறு இப்போ திடீர்னு கேட்பேன், போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னு. 5 நிமிஷத்தில் வரல வச்சுக்கேன், குரல் கொடுப்பேன், விகடன் வருதா இல்லை நான் வெளில வரவான்னு. ஒட்டு மொத்த குடும்பமும் ஆனந்த விகடன் தேடினுக்குது. இந்த சௌகரியம் வருமாடா சார்? கொரோனா பாசிட்டிவ், ஆனால் அவன் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான் பாருங்க. அதுதான் எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது சார். நன்மை இருக்குது, நன்மை இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம், வேறு வழி கிடையாது. இந்த கோயிலுக்கு போனோம் சார், ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணோம். ஐயர் சும்மா இல்லை, வந்தார், பேர் சொல்லுங்கன்னாரு, சொன்னேன், நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, சொல்லிட்டேன். அவர் அத்தோடு நிறுத்திருக்கலாம். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னா எனக்கு போகும்போது அர்ச்சனை நடக்கும். ஒன்றும் பண்ணல, அவரும் போக மாட்டுறாரு. பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தால் சாமி மேலே அர்ச்சனைன்றானே ஏன்னு. அதுக்கு தான் நான் மறந்து போய் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணாமல் விட்டேன். பாரியால் நட்சத்திரம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நான் சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட, இந்த ஸ்தல புராணம் என்ன தெரியுமா, என்ன அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க சொன்னால் தான் பழிக்கும், முடிஞ்சு போச்சு. எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்கு. இந்த வாட்ஸ்அப்பில் அநியாயத்துக்கு ஏற்றுறானுங்க, பரப்புறானுங்க பொய். எவனும் ஒருத்தன் போன பொங்கல் போது இந்த பொங்கல் வந்து ஆம்பளைங்க உயிருக்கு ஆபத்துன்னு அனுப்பிச்சி விட்டுக்கிறான். எனக்கு வரல, என் தங்கச்சிக்கு வந்துட்டு. எங்கள் தங்கச்சி போய் சொல்லூரில் இருக்குது. என் தங்கச்சி பதறி போய் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிச்சு, லேண்ட்லைனில். என் ஒய்ஃபு லேண்ட்லைனை எடுத்து அப்படின்னு வச்சுட்டான். அந்த ஊன்னு வச்சுட்டா அது என் வீடுன்னு அர்த்தம். வச்சுட்டு கிச்சனுள்ளே போயிட்டான். அப்புறம் நான் ஓடி போனேன், யாரை ஃபோன் பண்ணது, உங்கள் தங்கச்சி. என்ன சொன்னேன், உன் தங்கச்சி என்ன வேலை இருக்குது? இல்லை என்ன தான் சொன்னான், ஒன்றும் இல்லை இந்த பொங்கல் ஆம்பளைங்க உயிருக்கு ஆபத்தான். சரி,
அதனால் ஒய்ஃபுங்க வந்து அகல் விளக்கு ஏற்றி வாசப்படியில் வைக்கணுமா, வேறு வேலை இல்லைங்க அஞ்சு இருக்கா. சரி நீ வெப்பியான, ஏன் உங்கள் தங்கச்சி சொல்லி எதுங்க நடக்குதுன்னு. இப்போது என் தங்கச்சி சொன்னது நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என் உயிராக பணையம் சார். உயிர் நம்மளுது சார். நீ ஏற்றுவியான, உங்களுக்கு வேலை இல்லை, சட்னி இறங்கணும், வெளில போங்கன்ட்டான். வேற பயம், விலை வளர்த்து போச்சு. பொய்யா தான் இருக்கும், இருந்தாலும் கேள்விப்பட்டுட்டோமே. ஒரு அகல் விளக்கு ஏற்றதில் என்ன இருக்குது, வேறு வழி இல்லை. நான் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, ஒய்ஃபு தான் ஏற்ற நம்ம அகல் விளக்கில் அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. உயிர் நம்புது. கட்சியில் நான் தான் ஏற்றுனேன். ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒன்றே ஒன்று. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒன்றும் இல்லை. பழசெல்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப பழசு நம்ம வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தின் மிக சிறந்த நகைச்சுவையாளர் சார்லி சாப்ளின் சார். சார்லி சாப்ளின் வந்து ஏழ்மையிலேருந்து மேலே வந்தவர், சிறந்த நகைச்சுவையாளர். அவர் யூரோப்பில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாருங்க. அது எப்படின்னா, இதே மாதிரி இண்டோர் ஆடிட்டோரியம். அவங்களுடைய அந்த 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 யூரோப்புடைய கலாச்சாரம் எப்படின்னா, நல்லா பேசி முடித்த உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க. சில சமயம் நல்ல நகைச்சுவையோ இல்லை பொன்மொழியோ சொன்னாலும் எழுதி நின்று உட்காருவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. சார்லி சாப்ளின் ஒரு நகைச்சுவையை சொல்கிறாரு, எல்லாம் எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்கார்றாங்க. அதே நகைச்சுவையை திருப்பி சொல்கிறாரு, அதே நகைச்சுவையை வித்தவுட் பிரேக் திருப்பி சொல்கிறாரு, எல்லாம் பாதி பேர் எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க. 3வது வாட்டியும் அதே ஜோக்கு சொன்னார், எல்லாம் உட்காந்துருந்தான். இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்க மட்டும் மரியாதைக்கு எழுதி நின்று கை தட்டினான். நம்ப மாட்டேங்க, 4வது வாட்டி அதே ஜோக்கு சொன்னார், யாருமே எழுந்துக்கல. சாப்ளின் சொன்னார், சிரிப்பு வருகிற நகைச்சுவையே உங்களால் 2வது முறை கேட்க முடியவில்லையே, உங்கள் வாழ்க்கையில் எப்போ நடந்த துன்பத்தையே டெய்லி நினைப்படுறீங்க, துன்பத்தை மறந்து விடுங்கள். இது சார்லி சாப்ளின். அதான் உண்மை. நம்ம ஒன்றும் சிந்திக்க வேணாம், துன்பத்தை மறந்துடணும், அவ்வளோதான் சார். மனுஷங்களை படிக்கலாம் சார், அவ்வளோதான். படிச்சுட்டாலே மிகப்பெரிய வெற்றி. மனுஷங்க எல்லாமே அப்படி தான் சார். நான் சொல்லுவேன், இந்த பீட்சா ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, பாக்ஸில் வரும் தெரியுமா, ஸ்கொயர் பாக்ஸ். ஓப்பன் பண்ணால் உள்ளே ரவுண்டாக இருக்கும், எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிளில் வரும். மனுஷன் அப்படி தான் சார். பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது வேறு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே அவன் வேறு மாதிரி இருப்பான். மனிதர்களை படிக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை வளமாகும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை வளமாகும் என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திரு சம்பத் அவர்களுக்கும் சண்முக சுந்தரம் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.